இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த காலத்துல 4 பேர் 4 ஊர் மக்கள் மாட்டுக்கோ ஆட்டுக்கோ தண்ணி காட்டுவாங்க, தண்ணி குடிக்கடிப்பாங்க அப்படின்னு வெட்டி வைக்க அந்த குளம் தானா? ஐயோ, நான் தண்ணிக்கு போன குளம் தானே, சின்ன சிறிய இப்பதான் ஞாபகம் வருது. அதனால நம்ம வீட்டுக்கு போனாலும் அருமான கேடு, நாட்டுக்கு போனாலும் அருமான கேடு, எங்கேயும் போக வேண்டாம். இனிமே நம்ம தலையில போட்டு ஊதி தப்பாம போட்டு விட்டது, மண்ணில போட்டு ஊதி மலரியாம போட்டு விட்டது. அதனால நம்ம 7 பிள்ளைகளை போட்டு நம்ம இறந்து விடுறாங்க. குளத்துக்கார பக்கம் வந்துட்டு ஆலமரத்து இல்ல, முன்னாடி விரிச்சு வைக்கிறேன், இங்க படுத்து வரங்க, தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போலாம். தண்ணி முடியுமா? சாப்பிடுற கண்ணி சாப்பிடுறேன். ரொம்ப தூரம் வந்ததுனால காடெல்லாம் வலிக்கிறது, கை காலெல்லாம் வலிக்குது. தண்ணி குடிச்சோன்னு தூக்கம் மயக்கமாறு உங்களுக்கு வரலையா? அப்படியே கொஞ்சம் அமைதியா படுத்து வரேன் கண்ணே. என்னுடைய பிள்ளைகளை கொஞ்ச நேரம் தூங்க போடலாம். என்ன செய்வது? ஒவ்வொரு பிள்ளைகளை தூக்கி போடுவதா மேலு, இதுக்கு மேல உயிரோட தான் நம்ம செல்லாது. ஆமா, இங்க போனாலும் தலைவலி தான். ஆமா, ஒவ்வொரு பிள்ளைகளை தூக்கி போடுவது மேலு. தம்பி தங்கத்தால எங்கம்மா போய் விட்டாங்க? தண்ணி தண்ணி குடிச்சிட்டாங்க. எங்கம்மா போய் விட்டாங்க? எங்க வர்றேன் ஓடி போச்சு சொல்லி வரேன்றாமா. அப்படியா கண்ணே? 6 பிள்ளைங்களை தண்ணி கொண்டு நீ எங்கடா போற? கண்ணே 6 பிள்ளைங்க தண்ணி குடிச்சு இருக்குது. சரி, நான் ஒரு தடவை ஓடி வரணும் சார் சொல்லி வருகிறேன். கண்ணே ஆமா முடியாதுல, வாடா
கொல்லாதான் கூட்டி வந்த கொலகார பாய்பி. ஐயோ எங்களை மடிக்கலாம் கூட்டி வந்த மானகட்ட தாயாரே. வழி தெரியலடா. நான் என்னடா செய்வது? என்னமா செய்வது? கண்ணே, நான் எனக்கு வேற வழியே தெரியாது. நான் கொலகார பாவிதான். வேற வழி தெரியல. வாடா கண்ணே, நீ ஒண்டி போட்டு அம்மா நான் ஒரு போய் வர முடியாது. கண்ணே வாடா கண்ணே. நான் அம்மா ஒரு போய் வர முடியாது. கண்ணே அம்மா ஒண்டி இருந்தா அண்ணா அம்மா எப்படி? அண்ணா அம்மா நான் வேலையில போயிட்டு வேற போயிட்டு வேண்டடா. அம்மா விட்டு போறேன். கொல்ல வேணும். சாணி அள்ளி சம்பளத்தை வாங்கி அவர் பொழைச்சு வரணும் போது கொல்ல வேணுமா? அம்மா 6 பிள்ளைங்களும் போயிடுச்சு. நீ ஒண்டி முட்டி இருந்தேன். நான் உங்க அப்பாவுக்கு வர வேணும் தெரியுமா? நாளே பெத்த புள்ள. அம்மா ஏறி பெத்த புள்ள. ஆனா தாய் இல்லாத பிள்ளை என்று தலை பார்த்து அடிப்பார்கள். ஆடலாத பிள்ளை என்று மண்ணை பார்த்து அடிப்பார்கள். தாங்க மாட்டாங்க. வேண்டடா. நான் போகும்போது என்னுடைய பிள்ளை 6 பிள்ளைங்களும் போகும்போது நீ மட்டும் முட்டிட வேடாத. பாட கண்ணே. ஒரு போய் முடியாதுமா. பாடா. அண்ணா 6 பிள்ளைங்க தண்ணி குடிச்சிருந்தா ஒரு பையன் மட்டும் ஓடி வந்தானா? அவன் மாட்டேங்கிறானா? அதை குடிக்க வந்தான். கையில காசு அண்ணா தக்கா காசு தரவனா ஒரு புஸ்தகம் அப்படியா? கையில காசு கொடுக்கல. அந்த காலத்துல எடுத்த காப்பான கையில் இருக்கு. அது ஒரு அண்ணா ஏதாவது குடி வேணுமா? அண்ணா வேண்டாம் தெரிய போயிடும். எல்லாரும் போறது மேல்தான். அதனால சீக்கிரம் போட கண்ணே போட. ஆண்டவா ஆண்டவா நான் மட்டும் இருந்து புரோஜனம் சரிதான். உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்துருந்தேன் என்ன புரோஜனம்? ஆனா இந்த பிள்ளைங்க 7 பிள்ளைங்க போயிருச்சு. நான் மட்டும் இருந்தா என்ன புரோஜனம்? என்னுடைய தாலியும் அந்த பொழுது வாங்கலியும் காமோல துயிலையும் இது கர்மேட்டில் வைத்தா வைத்து நானும் இறங்குவது மேலும். ஆனா கர்மேட்டில் வைத்தா இது யார் கண்ணுக்கு தெரிய வேண்டும் தெரியுமா? என்னுடைய கணவர் வந்தாருன்னா கண்ணுக்கு என்னுடைய கணவருக்கு மட்டும் தெரிய வேண்டும். அண்ணார் வந்தாருன்னா அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிய வேண்டும். மற்றவங்க தண்ணிக்கு வந்தாலும் இந்த குளத்துக்கரையில இருக்கிறத கல்லாக தெரிய வேண்டும். அதனால என்னுடைய தாலியெல்லாம் கட்டி ஆனா கொலுசையும் கட்டி என் துயிலையும் மேல வைத்து விட்டு அடையாளத்துக்காக வைத்து விட்டு இதோ நானும் இறங்கி